கெமிக்கல் ஹேர் டைக்கு பை சொல்லிட்டு நேச்சுரல் ஹேர் டைக்கு ஹை சொல்லுங்க. அமோனியா சல்ஃபேட் பிபிடி இல்லாமல் தயாரிக்கப்பட்ட ஜிகே நேச்சுரல்ஸோட நேச்சுரல் பிளாக் ஹேர் டை. உலகத் தமிழர்கள், இந்திய தமிழர்கள், தமிழக தமிழர்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு பெறும். காரணம், சீமான் 5வது முறை தனிச்சு நிற்கிறார். ஃபார்ச்சூன் ஃபேவர்ஸ் த பிரேவ். எத்தனை பேர் அவரை கூட்டணி கூப்பிட்டான். மதிப்புக்குரிய ஒரு பெரிய இந்திய அளவில் ஒரு பெரிய அரசியல்வாதி, மோடியை பிரதமராக முன்னிறுத்தினவர், அவர் கூட என்கிட்ட கேட்டார், சீமான கூட்டணிக்காக இல்லை ஜி, சீமான் தனிஸ்தான் இருப்பார், துணிவான் இருப்பார், 5வது முறை பெரிய பாய்ச்சல்ல வருவார். இவன் தாயா லீடர், நம்மளை நம்பி நிற்கிறான். சந்தர்ப்பவாத போலி கூட்டணிக்கும் பச்சோந்தித்தனமான கூட்டணிக்கும் முயற்சியே பண்ணல. இவன் தலைமையில் 234 வேட்பாளரை நிறுத்துறான். நாளைக்கு சீமான் அண்ணன் பலம் பெற்றாதான் மன்னார் நாவிதர் குயவர் இங்கே பலம் பெற முடியும். சீமான் அண்ணன் அதிகாரம் பெற்றாதான் பரையர் தேவேந்திர வேளாளர் பலம் பெற முடியும். இப்படி ஒரு சமூக நீதி பார்வை, கன்ஷிராம் பார்வை, நிதிஷ்குமார் பார்வையில் சீமான் போறாரு. எடப்பாடியை பலகீனப்படுத்தி தான் சீமான் வர்றாருங்க போது முக்குலத்தோர் எடப்பாடிக்கு எதிராக இருக்காங்க. கொடநாடு கொலை என்னாச்சுன்னு சீமான் தான் கேட்கிறாரு. 6 பிராமணர் கேண்டிடேட், பிராமண கடப்பாறை, பெரியார் மண்ணா, பெரியாரே மண்ணா, பாரதியாருக்கு பாரதத்தினா, இதுல பிராமணர்கள் இதை அவர் எடுக்கிறார். பாஜகவே பாரதியாருக்கா பேச முடியல, சீமான் பேசுறாருங்களாம். ஸோ இதெல்லாம் சீமானுக்கு இந்த தேர்தலில் மிகப்பெரிய ஜம்பை கொடுக்கும். இந்த கட்டத்துக்குள்ள கமலஹாசன் சீமான் கம்பாரிசன் சீமானை தூக்கி விட்டது மாதிரி விஜய் சீமான் கம்பாரிசன் சீமானை தூக்கி விடும். 214 கேண்டிடேட் இல்லாமல் கூட்டணிக்கு கூவி கூவி அழைக்கிறார். இந்த விஜய்க்கு பலகீனம், பிரச்சனைகளில் விஜய் கருத்து சொல்ல முடியாமல் இருக்கிறது. தமிழ்ல இருந்து வந்ததான் தெலுங்கு, மலையாளம், கன்னடம்னு சீமான் சொல்றத கமலஹாசன் என்டால்ட் பண்ணார். விஜயால சொல்ல முடியாமல் இருக்கிறது விஜய்க்கு பலகீனமாக இருக்கு. அந்த என்ஐஏ ரெய்டு, சிம்பல் பிரச்சனை எல்லாம் மீறி திமுக, அண்ணா திமுக, காங்கிரஸ், பாஜக 4 வரையும் எதிர்த்து போல்டா நிற்க முடியுது சீமானால. இன்னைக்கு ஜனநாயக படத்துல வாங்கின அடிக்கு பிறகு கூட அதை பற்றி அடிச்சுட்டாங்கன்னு கூட சொல்ல முடியாம விஜய் இருக்கிறாருன்னு திரைப்பட கதாநாயகிகள் விஜயை கிண்டல் பண்றாங்க. இவ்வளவுதான் இவர் இன்னும் நக்கல் அடிக்கிறாங்க. சேனல் 5 தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நேரம் நம்மோடு பேச இருப்பது அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம் தம்பி. சார், எல்லா கட்சிகளும் மாநாடு இந்த தேர்தலை ஒட்டி நடத்திக்கிட்டே வராங்க. இதுக்கு இடையில திருச்சியில் மிக பிரம்மாண்டமான ஒரு மாநாடு நாம் தமிழர் கட்சி சார்பாக நடந்தது. எப்படி பார்க்குறீங்க? மிகப்பெரிய வரவேற்பு பெறும். உலகத் தமிழர்கள், இந்திய தமிழர்கள், தமிழக தமிழர்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு பெறும். காரணம், சீமான் 5வது முறை தனிச்சு நிற்கிறார். ஃபார்ச்சூன் ஃபேவர்ஸ் த பிரேவ். நம்பகத்தன்மையோடு இருக்கிறார், உறுதியான நிலைப்பாட்டில் இருக்கிறார். எத்தனை பேர் அவரை கூட்டணி கூப்பிட்டான். எத்தனை பேர் எவ்வளோ பெரிய ஆட்கள். மதிப்புக்குரிய ஒரு பெரிய இந்திய அளவில் ஒரு பெரிய அரசியல்வாதி, மோடியை பிரதமராக முன்னிறுத்தினவர், அவர் கூட என்கிட்ட கேட்டார், சீமான கூட்டணிக்காக இல்லை ஜி, சீமான் தனிஸ்தான் இருப்பார், துணிவான் இருப்பார், 5வது முறை பெரிய பாய்ச்சல்ல வருவார், அவர் கொள்கையில் உறுதியாக நிற்கிறாரு அப்படிங்கிற கருத்தை அவர்கிட்ட சொன்னேன். சீமான் அதில் உறுதித்தன்மை அவர்கிட்ட சீமான்கிட்ட இருக்குது. இப்போ விஜய் சீமான் இதில் கூட தம்பி என் தலைமை ஏற்று வாங்கின ஒரு கருத்தை தான் சொன்னார். சரி, அதில் கொஞ்சம் விஜய் மேட்டரில் விஜய் தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்குமேங்கிற ஒரு எதிர்பார்ப்பு சீமான்கிட்ட இருந்தது. அதுவே பெரியாரை விஜய் ப்ரொஜெக்ட் பண்ணதும் பலமும் போகாமல் இடமும் போகாமல் நடுவில் போய் அடிபட்டு விழுந்துருவான்னு, தம்பி பலம் நிரூபிக்காத அவன் பின்னாடி எவனும் வரமாட்டான்னு ஓங்கி அடித்து தள்ளிட்டார். இப்போ 234 தொகுதியில் 5வது முறை சீமான் தனிச்சு நிற்கக்கூடிய ஒரு சூழல் சீமான் மீது மிகப்பெரிய நம்பிக்கையை மக்களுக்கு கொடுக்கும். இவன் தாயா லீடர், நம்மளை நம்பி நிற்கிறான். சந்தர்ப்பவாத போலி கூட்டணிக்கும் பச்சோந்தித்தனமான கூட்டணிக்கும் முயற்சியே பண்ணலை. இவன் தலைமையில் 234 வேட்பாளரை நிறுத்துறான். ஒரு புதுக்கட்சியான விஜயை முயற்சி பண்ணாரு சீமான்ங்கிறது உண்மை. அது கூட என்னை பொறுத்த அளவில் தேவையற்ற ஒன்றாக தான் நான் பார்க்குறேன். பட் அவர் முயற்சி பண்ணினாரு. விஜய் பலம் நிரூபிக்காத விஜய் தன் தலைமையை ஏற்றுக்கணும்னு சீமான் எதிர்பார்த்தாரு. அது நியாயம். ஆனால் இன்னைக்கு அவர் 214 தனிச்சு 5வது முறை நிற்கிறது தமிழர்களுக்காக நிற்கிறாரு, தமிழ் இஷ்யூக்காக நிற்கிறாருங்கிறது தான் இது ஹைலைட் ஆகும். அதில் நான் திரும்ப திரும்ப சொல்கிற மாதிரி 25 விழுக்காடு அட்டவணை பிரிவு மக்களில் பரையர் தேவேந்திர வேளாளருக்காக சீமான் நிற்கிறார். வெளிப்படையாக இருக்கிறார். இன்னைக்கு அரசியல் அதிகாரம்னா, தமிழக கட்சி அரசியல் அதிகாரம்ங்கிறது ஓபிசி பார்ட்டி தான், திமுகவும் அண்ணா திமுகவும்.
அது அதிமுக 2 ஓபிசி பார்ட்டி தான், வன்னியர் கொங்கு வேளாளர் தான். அப்போ இதில் பலன் இல்லாத ஜாதிகள் எல்லாம் சீமானை நம்பி நாம் எழுச்சி பெறணும்னா நாளைக்கு சீமான் அண்ணன் பலம் பெற்றாதான் மன்னார் நாவிதர் குயவர் இங்கே பலம் பெற முடியும். சீமான் அண்ணன் அதிகாரம் பெற்றாதான் பறையர் தேவேந்திரகுல வேளாளர் பலம் பெற முடியும். இப்படி ஒரு சமூக நீதி பார்வை, கன்ஷிராம் பார்வை, நிதிஷ்குமார் பார்வையில் சீமான் போறாரு. இதற்கிடையில் எடப்பாடியை பலகீனப்படுத்தி தான் சீமான் வர்றாருங்கும் போது முக்குலத்தோர் எடப்பாடிக்கு எதிராக இருக்காங்க. சசிகலா, தினகரன், ஓபிஎஸ். ஸோ கொடநாடு கொலை என்னாச்சுன்னு சீமான் தான் கேட்குறாரு. திருப்பூரத்தில் கேட்கும்போது முக்குலத்தோர் இளைஞர்கள் கைத்தட்டி ஆர்ப்பரிக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு ரெட்டலைக்கு ஓட்டு போட்ட முக்குலத்தோர்கள் எடப்பாடிக்கு கையில் இருக்கிற ரெட்டலை முக்குலத்தோருக்கு எதிரான ரெட்டலைன்னு அவங்க திமுகவுக்கும் சப்ஸ்டான்ஷியல் போடுறாங்க. போட முடியாதவங்க சீமான் பக்கம் வராங்க. அடுத்து பட்டியல் வெளியேற்றம், தேவேந்திரகுல வேளாளருக்காக சீமான் இருக்கிறார். அடுத்து டாஸ்மார்க்கை ஒழிக்கணும், பணம்பால் தின்னம்பால், நாடார் சமுதாயம் சீமானுக்காக மொத இந்த தேர்தலில் வாக்களிக்க வாய்ப்புகள் இருக்குது. 6 பிராமணர் கேண்டிடேட், பிராமண கடப்பாறை, பெரியார் மன்னா, பெரியாரே மன்னா. அதுல பாரதியார், பரிதிமால் கலைஞர், உவே சாமிநாத ஐயர், வைத்தியநாத ஐயர், பாரதியாருக்கு பாரதத்னா. இதுல பிராமணர்கள் இதை அவர் எடுக்கிறார். பாஜகவே பாரதியாருக்காக பேச முடியல, சீமான் பேசுறாங்க. ஸோ இதெல்லாம் சீமானுக்கு இந்த தேர்தலில் மிகப்பெரிய ஜம்பை கொடுக்கும். சமநீதி பார்வை, சோசியல் இன்ஜினியரிங், இது கன்ஷிராம யூபியில் ஆட்சி அதிகாரத்துக்கு கொண்டு வந்தது. இது நிதிஷ்குமாரை பீகாரில் ஆட்சி அதிகாரத்துக்கு கொண்டு வந்தது. நிதிஷ்குமார் வேற ஸ்ட்ராட்டஜி, கன்ஷிராம் தனிச்சு நின்று அந்த சாதனையை படைச்சாரு. ஸோ கன்ஷிராம் பாணியில் தமிழ்நாட்டின் கன்ஷிராம் ஆட்டு அம்பேத்ராஜன், கன்ஷிராமுக்கு லாயலிஸ்ட்டு, ஆபிஸ்ராம் ஸ்பெஷல் டியூட்டி யூபி சீஃப் மினிஸ்டர் மாயாவதியை நின்றவர் திருப்பூரூர் தொகுதியில், பொது தொகுதியில் அம்பேத்ராஜனை நிறுத்துறாரு. இந்த செங்கல்பட்டு பக்கம் திருப்பூரூர் பொது தொகுதியில் அம்பேத்ராஜனை நிறுத்துறாரு. நாகர்கோவில் தொகுதியில் குயவர் சமூகத்தை சேர்ந்தவரை நிறுத்துறாரு. கோயம்புத்தூரில் மன்னார் சமூக படித்த ஐடி பெண்மணியை நிறுத்துறாரு. திருச்சியில் நாவிதர் சமூகத்தை சேர்ந்தவர் கொடுக்குறாரு. வேட்டோ கவுண்டருக்கு வாய்ப்பளிக்கிறாரு. ஊராளி கவுண்டருக்கு வாய்ப்பளிக்கிறாரு. தொட்டிய நாயக்கருக்கு வாய்ப்பளிக்கிறாரு. தென் வெள்ளாள கவுண்டர் இளைஞர்களுக்கு அதிமுக திமுக அளவுக்கு இவர் பிறமொழியாளர் கேண்டிடேட் குறவுங்கிறனால அதையும் காம்பன்சேட் பண்ணி அதில் உள்ள இளைஞர்கள், பெண்கள், ஏழை வெள்ளாள கவுண்டர்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறாரு. ஏழை வெள்ளாள கவுண்டர்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறாரு. இப்படி அவர் ஒரு சோசியல் இன்ஜினியரிங் ஸ்ட்ராட்டஜியில் 214 மீண்டும் ஒரு சமூக நீதி புரட்சியாட்டு அதை கொண்டு வரார். இது தாண்டி பிரபாகரன் தமிழின தலைவனாக நிறுவுவது மட்டுமல்ல, சுற்றுச்சூழலுக்கான அந்த இயற்கை கிரீன் பார்ட்டி அந்த பாலிசி உட்பட பல பாலிசிகளை எடுத்து இது பண்ணுறாரு. இந்த கட்டத்துக்குள்ள கமலஹாசன் சீமான் கம்பாரிசன் சீமானை தூக்கி விட்டது மாதிரி விஜய் சீமான் கம்பாரிசன் சீமானை தூக்கி விடும். விஜய் 214 கேண்டிடேட் இல்லாமல் கூட்டணிக்கு கூவி அழைக்கிறார். காங்கிரஸ்காரன் மாநில தலைவர் திமுக ஆட்சி வருங்கிறாப்புல. அப்போ ராகுல் காந்தி விஜய் கூட கூட்டணி வச்சாலும் 2 விழுக்காடு ஓட்டு கூட காங்கிரஸ்ல இருந்து விஜய் கூட்டணிக்கு வராது. அந்த 2 விழுக்காடுக்கு விஜய் என்ன சீட்டு கொடுக்க முடியும்? ஆனால் விஜய் சீட்டு கொடுப்பாரு. ஏன்னா அவர்கிட்ட தான் கேண்டிடேட் இல்லையே. அது கமலஹாசன் மாதிரி சரத்குமார் சீட்டு கொடுத்த மாதிரி கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறாரு. தினகரன் மாதிரி தேமுதிகவுக்கு 60 சீட்டு கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறாரு. ஸோ இந்த விஜய்க்கு பலகீனம், பிரச்சனைகளில் விஜய் கருத்து சொல்ல முடியாமல் இருக்கிறது. தமிழ்லேருந்து வந்ததான் தெலுங்கு, மலையாளம், கன்னடம்னு சீமான் சொல்கிறத கமலஹாசன் என்டால்ஸ் பண்ணார். விஜயால் சொல்ல முடியாமல் இருக்கிறது விஜய்க்கு பலகீனமாக இருக்குது. ஸோ இன்னைக்கு என்ஐஏ ரெய்டு சீமான் இதில் அடுத்த நாளே சீமானை நான் போய் பார்த்தேன். அண்ணே நீங்கள் வந்திருக்கீங்கன்னாரு. எனக்கு யாரை சொல்கிறாருன்னு புரிஞ்சுக்கிட்டேன், ஒருத்தர் வரலைங்கிறத. ஓகே, அப்போ இன்னைக்கு அந்த என்ஐஏ ரெய்டு சிம்பல் பிரச்சனையெல்லாம் மீறி திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாஜக 4 வரையும் எதிர்த்து போல்டாக நிற்க முடியுது சீமானால். இன்னைக்கு ஜனநாயகம் படத்தில் வாங்கின அடிக்கு பிறகு கூட அதை பற்றி அடிச்சிட்டாங்கன்னு கூட சொல்ல முடியாமல் விஜய் இருக்கிறாருன்னு திரைப்பட கதாநாயகிகள் விஜயை கிண்டல் பண்ணுறாங்க. இவ்வளவுதான் இவருன்னு நக்கல் அடிக்கிறாங்க. சக ஹீரோக்கள் நக்கல் அடிக்கிறாங்க, துணை நடிகர்கள் நக்கல் அடிக்கிறாங்க, கதாசிரியர்கள் நக்கல் அடிக்கிறாங்க, பாடலாசிரியர்கள் நக்கல் அடிக்கிறாங்க, திரையுலக விமர்சகர்கள் நக்கல் அடிக்கிறாங்க. திரையுலகமே அவரை நக்கல் அடிக்குது. இவ்வளவு கொலைத்தனமான ஆளுக்கு எதுக்கே அரசியல் கேட்டிருக்காண்டாமா? ஜனநாயக நெறிமுறைப்படி வந்த என் படத்துக்கு ஏன் சென்சார் இல்லைன்னு பொங்கி எழுந்திருக்காண்டாமா? பேச்சுரிமை, எழுத்துரிமை இந்த நாட்டில் இல்லைன்னு கேட்டிருக்காண்டாமா? ராகுல் காந்தி சொன்னதும் அவருக்கு நன்றி தெரிவித்து இதை நீங்கள் எடுத்து பிளே பண்ணுங்க, உங்கள் பின்னாடி நான் நிற்கன்னு சொல்லியிருக்கேன். வேணுமா வேண்டாமா?
எங்க போனாரு? உங்க படத்துக்குள்ள பாதிப்பையே பேச்சு மூச்சு இல்லாம இருக்கிறாரு. நாம தான் சொன்னோம், 8ஆம் தேதியே சொன்னோம், ஜனநாயகத்துக்கு சிக்கல் தான் வராது, அடிதான் நொறுக்கிடுவாப்புல. வர்றதுக்கு முன்னாடியே சீமான் மாதிரி நாணயமா வரணும், நேர்மையா வரணும். திமுக அண்ணா திமுக ஏபிசிடி, ஏ ஃபார் ஏடிஎம்கே, பி ஃபார் பிஜேபி, சி ஃபார் காங்கிரஸ், டி ஃபார் டிஎம்கே, 4 வரை எதிரி தான். ஆண்ட கட்சியும் ஆளுங்கட்சியும் எதிரி தான். நான் தனிச்சு வாரேன், சாதிக்கிறேன், அப்படி வரணும். முதுகலம் பெற்ற தன்மையோடு வரும்போதே இந்துக்களின் மானத்தை, இந்தியர்களின் மானத்தை, நாட்டின் மானத்தை, ஆர்எஸ்எஸின் மானத்தை, பாஜகவின் மானத்தை காப்பாற்றின மோடி உங்களுக்கு கொள்கை எதிரி, தீய சக்தி. இந்த நாட்டில் ஊழல், அராஜகம், எமர்ஜென்சி, வாரிசு அரசியல் எல்லாத்துக்கும் மொத்த உருவமான ஈழத்தமிழர்களை கொண்டு குவித்த ராகுல் காந்தி தூய சக்தி. உடுவாரா மோடி அடிச்சு நொறுக்கிட்டாரு. சசிகலா ட்ரீட்மெண்ட் அடி வாங்கிக்கிட்டு கோலத்தனமா பேச முடியாம விஜய் இருக்கிறாருங்கிறதும் விஜய் சீமான் கம்பேரிசன். இவன் தாயா லீடர், அவன் கோலத்தனமான ஆளு, அவருக்கு யாரையா ஓட்டு போடணும்னு அந்த கற்பனை ஓட்டு, ஆஸ்பிரேஷனல் ஓட்ஸ் எல்லாம் ரியல் ஓட்டா சீமானுக்கு வருது. நிச்சயமா சார். ஆனால் பல பேர் என்ன பேசுறாங்கன்னா, இந்த முறை இந்த தேர்தலுக்கு அப்புறம் சீமானவர்கள் வாக்கு சதவீதம் வந்து ரொம்ப சரியும் அடிவாங்குங்கிற மாதிரிலாம். அந்த பல பேர் என்னைக்காவது சீமானை பற்றி சரியா பேசியிருப்பானா? யார் அந்த பல பேர்? ஆனா பெண்ணா, திருநங்கையா, திருநம்பியா? இவன் என்னைக்காவது சீமானை பற்றி சரியா பேசியிருப்பானா? சீமான் பெரிய ஜம்பிங்கில் வருவார். கமல் சீமான் கம்பேரிசன் சீமானுக்கு ப்ளஸ் மாதிரி, விஜய் சீமான் கம்பேரிசன் பெரிய ப்ளஸ்ஸு. வரலாற்றில் வீரர்களுக்கு தான் இடம். கோலத்தனமாக மோடி எதிர்க்கதற்கு வக்கின்றி, வகையின்றி, தெம்பின்றி, திராணியின்றி இருக்கக்கூடிய விஜயை திரையுலகமே கை கட்டி சிரிக்கிறாங்க. தைரியமாக இருந்தால் நீ அரசியல் களத்துக்கு வந்தவன் பேசியிருக்கணும். ஸ்டாலின் ட்விட் போடுறாரு, ராகுல் ட்விட் போடுறாரு, உங்களுக்கு ஏன் பேச முடியல? ஏன் பேச முடியல? கோளாறு இருக்கு, இன்னும் வேற ஏதோ கோளாறு இருக்கு. மதமாற்ற கோஷ்டி எங்கேயோ மாட்டிட்டு இருக்கு. லைலா கோஷ்டி, அர்பன் நக்சல் கோஷ்டி எங்கேயோ இடி எதுலையோ எக்கச்சக்கமாக மாட்டிட்டு இருக்குது. ஏதோ டிரான்சாக்ஷன்ல மாட்டிட்டு இருக்குது. அல்லது பேசியிருக்கலாமே. உனக்கு நீ வந்து தெளிவா இருந்தேன்னா, மடியில கனம் இல்லைன்னா வழியில பயம் இல்லை. இப்போ கேன்ஸ் ஆர் கிளீன் ஒய் ஷுட் நாட் யூ அப்போஸ் மோடிஜி அண்ட் சென்சார் போர்ட்? ஏன் பயப்படுற? ஆடு திருடு போகல, ஆடு திருடு போனது மாதிரி கனவு கண்ட நீ ஏன் பம்முற பதுங்குற? நான் டைரக்டா ஜோசப் விஜய் தான் கேட்கிறேன். எவ்வளவு நக்கல் என்ன அடிச்சிங்க ஜானாருக்கு சாமிக்கு ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆடக்கூடிய ஒரு ஆட்டு. சகோதரரே, சகாதேவ மாதிரி உங்க நன்மைக்கு எவ்வளவு சொன்னேன், எதையாவது கேட்டீங்களா? மத வெறி, துவேஷம், வன்மம், காழ்ப்புணர்ச்சி மாட்டிக்கிட்டு இருக்கீங்கல்ல. நீங்க கவர்னர், நயினார், ஆரம்பத்தில் அண்ணாமலை, தமிழிசை அத்தனை பேர் கருத்தையும் மீறி எங்க கருத்து மோடிட்டு எடுபட்டுல உங்களை பற்றி. ஸோ இப்படி ஒரு கோலத்தனமான ஒரு அரசியல்வாதியும் சுத்த வீரரா களத்தில் இருக்கக்கூடிய சீமானு சொல்லும் போது சீமான் எமர்ஜி ஆவார். ராகுல் காந்தி உங்க சிங்கிடிங்க இவர் மாணிக் தாகூர்கிட்டையும் இவர் பிரவீன் சக்கரவர்த்திகிட்டையும் இது உண்மையா பொய்யான்னு ரவீந்திர சாமி சொல்றத ஒரு ஏதாவது டிரான்ஸ்லேஷன்ல போட்டு கேட்டு பாருங்க, உண்மை தெரியும். இவ்வளவுதான் விஜய்க்கு லட்சணம். நிச்சயமா சார். திரு சீமான் அவர்கள் இந்த முறையும் அதிக பெர்சன்டேஜ் வாக்குகள் பெறதுக்கான ஒரு இது மாதிரி சொல்லியிருக்கிறீங்க. அதை பார்த்தாலே தெரியுது, நீங்கள் பேசும்போது ஒரு கணித்த கருப்புப்படி தெரியுது. ஆனால் இந்த தேர்தலுக்கு வந்து திரு சீமான் அவர்கள் வெற்றியை தக்க வைக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குமா சார்? ஒரு லீடரா அவருக்கு காரைக்குடியில் அவருக்கு தொகுதியில் வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது. வெற்றி வாய்ப்பு அவருக்கு இருக்காதான் நான் பார்க்குறேன். சோசியல் போலரைசேஷன் கரெக்டாக வந்ததுன்னா அம்பாசமுத்திரம், தென்காசி, நாங்குநேரி போன்ற தொகுதிகளெல்லாம் அந்த சோசியல் போலரைசேஷன், தமிழ் காம்பினேஷன் கரெக்டாக வந்தால் ஏறி போகிறதுக்கு, களத்துக்குள்ள போலரைசேஷனில் ஏறி போகிறதுக்கு தென் மாவட்ட வாய்ப்பு இருக்குது. எந்த அளவுன்னு சொல்ல முடியாது, பட் போலரைசேஷனில் ஏறி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் சீமான் 3 எலெக்ஷனில் எடப்பாடியை பலகீனப்படுத்தி தான் வளர்ந்துருக்காரு. எடப்பாடி தன் நிலைப்பாட்டிலிருந்து மாறி பாஜக கூட கூட்டணி போனது எடப்பாடிக்கு லீடர்ஷிப் அடிக்கும். சீமான் தாண்டா உறுதியாக நிற்கிறாங்கிற எண்ணத்தை மக்கள் மத்தியில் கொடுக்கும். விக்கிரவாண்டியில், ஈரோடு கிழக்கு களத்திலையும் எடப்பாடி நிற்காதது சீமான எடப்பாடியை மேலும் பலகீனப்படுத்தும்படி செய்யும். விக்கிரவாண்டியில் வன்னியர்களை நம்பி நின்ன என்டிஏ ஈரோடு கிழக்கில் நிற்காதது இந்துத்துவா திராவிடத்துக்கிட்ட விழுந்தது. தமிழ் தேசியத்தை ஈரோடு கிழக்கில் மேலும் உயர்த்தும். பெரியார் மண்ணா, பெரியாரே மண்ணாங்கிறது உயர்த்தம். இதெல்லாம் நடந்த விஷயத்தின் மையமாக கொண்டு நாளைக்கு நடக்க போறது சொல்றேன். இதெல்லாம் அட்டுக்கோஷ்டி இவர் மாணிக் தாகூர், அட்டுக்கோஷ்டி இவர் கார்த்திக் சிதம்பரம், அட்டுக்கோஷ்டி பிரவீன் சக்கரவர்த்தி, இவங்களுக்கெல்லாம் தெரியாது. நடந்ததை பற்றி பேச தெரியாம கற்பனையா பொய்யான ஏட்டு சுரக்க அரசியலை பேசக்கூடியவங்க தான் அந்த அட்டுக்கோஷ்டி. நான் நடந்ததை வச்சு என் கணிப்பை சொல்றேன்.
நடந்ததை வச்சு என் கணிப்பை சொல்றேன். எடப்பாடியை பலகீனப்படுத்தி தான் சீமான் 8.22 வந்திருக்காரு. எடப்பாடி கட்சி 2 ஜாதி கட்சியா போனதையும், எடப்பாடி பழனிசாமிக்கு ஈர்ப்பு சக்தி இல்லாததையும், எடப்பாடி பழனிசாமி நிலைப்பாட்டில் வந்து மாறினதையும் சீமானுக்கு வந்து வாய்ப்பா கொடுக்குது. அப்போ உண்மையான களம் வந்து திமுகவுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் தான். நாம் தமிழர் கருத்தியல்ல ஈரோடு கிழக்கில் நடந்ததை தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வரதுக்கு முயற்சி பண்றாங்க. அதே வேளையில அர்த்தமெட்டிக் பலம் கொண்ட எடப்பாடியை நான் குறைச்சி மதிப்பிட்டு ஏமாளியா போகக்கூடியவனும் இல்லை. எடப்பாடிக்கு 20 விழுக்காடு அர்த்தமெட்டிக் இருக்குது. தேய்மானமா அதிமுக தேஞ்சு போயிட்டு இருக்குது. 11.4 விழுக்காடு அர்த்தமெட்டிக் வந்து பாஜகவுக்கு இருக்குது. பாமக அர்த்தமெட்டிக்ல 75-80% அன்புமணி கிட்ட தான் இருக்குது. அன்புமணி வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பிளஸ். எடப்பாடி பழனிசாமி தர்மபுரி, சேலம், விழுப்புரம், சிதம்பரம், கள்ளக்குறிச்சி, நாமக்கல்ல ஸ்டாலினோட பெரிய தலைவராக இருக்காரு. நான் உண்மையை சொல்றோங்கிறனால தான் ஸ்டாலினோட இந்த இடங்கள்ல எடப்பாடி ஐயா பெரிய தலைவர், வன்னியர்களின் பெருந்தலைவருங்கிறத நான் ஆணித்தரமா சொல்றேன். இவ கொங்கு வேளாளரும் பக்கத்தில் இருக்கானா, இந்த பகுதியில் எடப்பாடி பழனிசாமி ஐயா ஃபைட் பண்ணுவார். எடப்பாடி பழனிசாமியை சீமான் பலகீனப்படுத்துவார், முக்குலத்தோட்ட பலகீனப்படுத்துவார், நாடார்கள்ட்ட பலகீனப்படுத்துவார், குறிப்பா இந்த நாடார்கள்ட்ட பலகீனப்படுத்துவார், யாதவர்கள்ட்ட பலகீனப்படுத்துவார், தேவேந்திர குல வேளாளர்கிட்ட பலகீனப்படுத்துவார். வியாபார பிராமணர்களை தவிர சுத்தமான நேர்மையான தேசபக்தி கொண்ட பிராமணர்கள்ட்ட பலகீனப்படுத்துவார். 6 பிராமின்ஸ் கேண்டிடேட்டா போடுறாரு. பாரதியாருக்கு பாரதத்தை கேட்கிறாரு. பட் எடப்பாடி பழனிசாமி ஒரே நாள்ல அவுட் ஆகி காலி ஆயிடுவார்னு சொல்ல விரும்பல. படிப்படியா பலகீனம் அடைகிறார் எடப்பாடி பழனிசாமி. இந்த முறையும் சீமானால பலகீனம் அடைவார். அடுத்து ஆர்கே நேர்ல இந்துத்துவா கோட்டை விட்டனால தான் தமிழ் தேசியம் எழும்பிச்சு. ரங்கராஜ் பாண்டே இது உண்மை தம்பி, கல்யாண் ராமன்ஜி இது உண்மை, தங்கராஜ் இது உண்மை. பொய்யாப்பா நான் சொல்றேன். நீ ஏன் நோட்டா கீழே போன? உன் ஏன் கோஷ்டி முதல்ல கீழே விழுந்து சீமானை எழும்ப விட்ட? அது உன் தப்பு. உன்னோட ஒற்றுமையின்மை, உன்னோட உறுத்தா இல்லாதது. நீ வெறும் சமூக வலைத்தளத்தில் மட்டும் பேசிட்டு இருக்கோனா போயிட்ட. நீ உன்னை மிலிட்டண்டா கொண்டு வந்தது அண்ணாமலை இருக்கும்போதே நீ ஈரோடு கிழக்கில் கண்டஸ்ட் பண்ணாம போன. விக்கிரவாண்டியில் கண்டஸ்ட் பண்ணவன் ஈரோடு கிழக்கில் கண்டஸ்ட் பண்ணல. அந்த இடம் தான் ஸ்டாலின் வர்சஸ் சீமான்னு அந்த லீடர்ஷிப்பை சீமான் கையகப்படுத்தி கொடுக்குறாங்க என்டிஏ ஓட்டர்ஸ். பெரியார் மண்ணா பெரியாரை மண்ணான்னு களத்துக்குள்ள சீமான் இருக்கிறாரு. இதுதானே நோட்டா கீழே ஆர்கே நேர்ல போனதுனால தானே 1.1 இருந்து சீமான் எமர்ஜ் ஆகிறாரு. நான் ஃபேக்டர் சொல்றேன், தரவுகளின் அடிப்படையில் சொல்றேன். நடந்ததை வச்சு நாளைக்கு நான் நடக்க போறதை சொல்றேன். கற்பனையா ஏட்டுச்சோராக்க அரசியலா வியாபாரி கருத்து கணிப்பு, வியாபாரி கோஷ்டிகள் சொல்றதை சொல்லல. நான் சொல்றதுக்கு ஒரு தரவை சொல்றேன். நாளைக்கு இதே சூழ்நிலையில இதே தன்மைக்குள்ள சீமான் எமர்ஜ் ஆவாருன்னு சொல்றேன். அது நாளைக்கு நம்ம பார்க்கலாம். நேத்து சீமான் எடப்பாடி பலகீனப்படுத்தி இருக்காங்க, நீ மறைக்காது. 24 பிரைமினிஸ்டர் கேண்டிடேட் இல்லாம எடப்பாடி பழனிசாமி சீமான் பலகீனப்படுத்தி இருக்காங்க, மறைக்காத. ஏன் ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது நோட்டா கீழே போன சீமான் விளவங்கோட்டில் எடப்பாடியோட ரெட்டலையை 4வது தள்ளுறாருன்னா எடப்பாடிக்கு ரெட்டலையில் தங்களுக்கு பலன் இல்லைன்னு வண்ணார் நினைக்கிறான், நாவிதர் சமூகம் நினைக்கிறாங்க, வண்ணார் சமூக சோதரர்கள் நினைக்கிறாங்க, குயவர் சமூக சோதரர்கள் நினைக்கிறாங்க, மற்றும் பறையர் சாம்பவர் சமூக சோதரர்கள் நினைக்கிறாங்க, முக்குவர் பரதவர் நினைக்கிறாங்க. அப்போ இவருக்கு ஓட்டு போடலாம், நமக்கு என்ன லாபம்னு நினைக்கிறாங்க. அதனால எம்ஜிஆர் விமர்சனம் பண்ணாலும் சீமானுக்கு ஓட்டு போடுறான். இது உண்மை நிலைமை. அப்ப நான் என்ன சொல்றேன், லீடர் இஷ்யூ பெஸ்டா எம்ஜிஆர் அடிச்சு வராரு. கோளை விஜய் எம்ஜிஆர் குண்டு கோலா எடுத்துட்டு வராரு. மக்கள் யார பாப்பா? ஃபார்ச்சூன் ஃபேவர்ஸ் தி பிரேவ். இது அதிமுக இது தெரியுமா சார்? இந்த கள நிலவரம் தொடர்ச்சியாக நமக்கு வாக்கு எப்படி பிரியுது, எப்படி போகுதுங்கிறத உணராம தான் இருக்காங்களா என்ன? இவ்வளோ பெரிய ஒரு எதிர்கட்சி 64 சீட் வச்சு அவங்க பார்லிமெண்ட் எலெக்ஷன்லேயே பாஜக மைனஸ்ன்னு சொன்னவங்க சட்டமன்றத்துக்கு வந்திருக்காங்கன்னா அண்ணாமலை அணி அமைச்சு எடப்பாடியை 3வது தள்ளிடுவாருன்னு தான் வந்திருக்காங்க. இல்லை எடப்பாடி அவர்கள் கிட்ட, சாரி அண்ணாமலை கிடையாது, இது அதிமுகவுக்கு இது தெரியாதான் நம்ம ஓட்டு எப்படி போகுது எப்படி? அதிமுகனா எடப்பாடி தான், ஒற்றை தலைமை தான். அவர் தான் அதிமுக, அவர் தான் சிம்பல் கொடுக்குறாரு. அதுக்கு கோஸ் வித்வுட் சேயிங் ஆயிட்டாரு. அது சிவி சண்முகம்லாம் எடப்பாடி தான் அதிமுகங்கிறத ஒத்துக்கிட வேண்டியதுதான், வேற வழி இல்லை. அது ஓகே. எடப்பாடிக்கு அடியாளா போட்ட கேஸ் வந்து 26ஆம் தேதி வருது. டிஸ்சார்ஜ் பெட்டிஷன் போட்டிருக்கேன், 26ஆம் தேதி வருது. இந்த கேஸ் தொடர்பா எனக்கு வந்து வேலு கார்த்திகேயன் என் ஃப்ரெண்டு, என்னோட ரசிகர் ஐயா துளசி ஐயார் வாண்டியார், துளசி ஐயா வாண்டியார் பெரியவர், அவருக்கு ஆதரவாளர், ஒரு கல்லர் சமூகத்தை சேர்ந்த ஒரு பெரிய சீப்டன் மாதிரிப்பட்ட ஒரு பின்பலத்தில் கொண்ட ஒரு அவர் நம்மளோட ரசிகர். அவர் இன்னைக்கு ஐயா உயிரோடு இல்லை, அவருக்கு மகன் தான் வேலு கார்த்திகேயன். இந்த வழக்கில் எனக்கு துணையாக நின்றது வேலு கார்த்திகேயன் தான். அவர்கிட்ட 1 லட்சம் ரூபாய்
ஒரு 50,000 ரூபா ஃபீஸ் கொடுக்கும்போது ஃபீஸ் எனக்கு தந்தால் நான் 1 லட்சமாக திருப்பி தருவேன்னு அந்த வழக்கில் எனக்காக எல்லா இதையும் செய்தவர். அவர் அமமுகவிலே முக்கிய தலைவராக இருக்கிறார். ஸோ இந்த சிவி சண்முகம் எடப்பாடிக்கு அடியாளாக தான் அந்த வழக்கை போட்டிருக்கிறாரு. நம்ம அதெல்லாம் எதிர்கொள்வோம், சட்டப்படி அதை சந்திப்போங்கிறதுனால தான் இன்னைக்கு அதையும் நான் பதிவு பண்ணுறேன். பட் மீண்டும் சொல்கிறேன், அண்ணாமலை சொன்னது மாதிரி 2 ஜாதி கட்சி தான் எடப்பாடி பழனிசாமிக்கு கட்சி. ஏன்னா இன்னும் எத்தனை வழக்கு வேணாலும் போடு. அண்ணாமலை சொன்னார், அவர் மேலே வழக்கு போடக்கு உனக்கு முதுகெலும்பு இல்லை. எடப்பாடிக்கு அடியாள் சிவி சண்முகத்துக்கு அண்ணாமலை 2 ஜாதி கட்சின்னு சொல்ல போது அதுக்கு முதுகெலும்பு இல்லை. என் மேலே வழக்கு போட்டால் இப்போ நான் யார், எங்கேருந்து வந்திருக்கேன், என் தரம் என்ன, தகுதி என்ன, விட்டுட்டு போக மாட்டேன். அரசியல் ரீதியாக மனித நீதிக்கு மனிதங்க அடிப்படையில் சட்டப்படி அடிச்சு நொறுக்குங்கிறத எடப்பாடியும் அவருக்கு அடியாள் சிவி சண்முகம் புரியணுங்கிறக்காக தான் இன்னைக்கு இந்த வழக்கு வந்துங்கிறதையும் சொல்கிறேன். நிச்சயமா சார், தொடர்ந்து எங்களது கருத்துக்களை பயந்தமைக்கு நன்றி. நன்றி.